அடுத்து வந்து இது தேவையில்லைப்பா. பிளாஸ்டைட்ஸே இங்கே ப்ரெசென்ட்னா கண்டிப்பா குளோரோபிளாஸ்ட் இங்க என்னவா தானே இருக்கும், ப்ரெசென்டா தானே இருக்கும். அது வந்து அந்த பாயிண்ட் தேவையில்லை. அடுத்து லாஸ்ட் இந்த பாயிண்டே பார்க்கல. இல்ல வேக்யூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அனிமல் செல் இருக்குன்னு வச்சுங்க. அனிமல் செல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னவா இருக்கும்னா வேக்யூல்ஸ் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதான் பிளான்ட் செல்னு வச்சுக்கோங்களேன். இதான் வேக்யூல்ஸ். அப்ப என்ன இருக்கும்? 2/3 ஆஃப் த செல் வந்து என்னவா இருக்கும்னா வேக்யூல்ஸ். அதற்கு அப்புறம் மீனிங் என்ன அர்த்தம்? 3ல 2 பங்கு என்னவா இருக்கும்னா வேக்யூல்ஸா தான் இருக்கும். அனிமல் செல்ல வேக்யூல்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலர் இன் சைஸ்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து டோனோபிளாஸ்ட். பிளான்ட் செல்ல என்னவா இருக்கும்னா பிரசன்டா இருக்கும். அனிமல் செல்ல என்னவா இருக்கும்னா ஆப்சென்டா இருக்கும். டோனோபிளாஸ்ட் எங்க படிச்சோம்? வேக்யூல் அவுட்டர்ல இருக்கு பேர் தான் டோனோபிளாஸ்ட் படிச்சோமா? அப்ப டோனோபிளாஸ்ட் எங்க? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பிளான்ட் செல்ல வேக்யூல்ஸ் டபுள் லேயர்ல இருக்கும். கரெக்டா? அனிமல் செல்ல வேக்யூல் சிங்கிள் லேயர்ல வரும். அதான மீனிங். டோனோபிளாஸ்ட் இங்க பிரசன்ட் ஆகும்னா என்ன அர்த்தம்? வேக்யூல்ஸ் வந்து 2 லேயர்ல இருக்கும். அதுக்கு போய் டோனோபிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அனிமல் செல்ல வேக்யூல்ஸ் எப்படிதான் இருக்கும்னா சிங்கிள் லேயர்ல தான் இருக்கும்னு அர்த்தம். புரியுதா? இந்த பாயிண்ட் தெளிவா எழுதிட்டீங்களா? அது ஃபுல்லா அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க. நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் ஹூக் வந்து யாரு? செல்ல கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக். நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? அவர் பேர் என்னது? அங்கே எழுதி போட்டிருப்பேன், ராபர்ட் பிரவுன். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். நியூக்ளியஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3 பொருள் இருக்கும். நியூக்ளியோபிளாசம், குரோமாட்டின் ரெட்டிகுலம், நியூக்ளியோலஸ். இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் முக்கியமானது. நியூக்ளியோபிளாசம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நார்மலா செல்லுக்குள்ள ஜெல் இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சைட்டோபிளாசம்னு சொல்லுவோமா? அதே ஜெல் நியூக்ளியஸ்குள்ள இருக்குன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோபிளாசம். வேற ஒண்ணுமே இல்லை. நார்மல் சைட்டோபிளாசம் தான். என்ன பண்ணிருக்காங்க? அதுக்கு பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. ஏன் மாத்திருக்காங்க? நியூக்ளியஸ்குள்ள அது இருக்குது. சோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? நியூக்ளியோபிளாசம்னு பேர் வைக்கிறாங்க. முடிஞ்சா? அடுத்து 2வது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா குரோமாட்டின் ரெட்டிகுலம். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் என்ன இருக்கும்னா நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா? நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே செல்லுல வந்து எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம்னா தேவைப்படுறப்ப என்னவா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரோமோசோமா பிரியும். குரோமாட்டின் வேற ஒண்ணும் இல்லப்பா, கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் குரோமோசோமுக்கு பேர் தான் என்னது? இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. இந்த குரோமாட்டின் என்னவா ஆகும்னா குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ்குள்ளதான் யார் இருப்பா? டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏக்குள்ளதான் யார் இருப்பா? இந்த ஜீன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்க? செல்ல வந்துட்டு நியூக்ளியஸ் கூடிய குரோமாட்டின் ரெட்டிகுலம் என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆயிடும். முடிஞ்சிருச்சா? அடுத்த 3வது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் அப்படின்னா உட்கரு திரள் அல்லது உட்கரு மணி அப்படின்றாங்க. அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. நார்மலா இது ஒரு செல்லு. கரெக்டா? ஒரு செல்லை கண்ட்ரோல் பண்றது யாரா அப்படின்னா யாரு? இந்த நியூக்ளியஸ். அதான மீனிங். ஒரு செல்லை கண்ட்ரோல் பண்றது யாரா அப்படின்னா யாரு? இந்த நியூக்ளியஸ். ஆனா இந்த நியூக்ளியஸை கண்ட்ரோல் பண்றது யாரா அப்படின்னா இந்த நியூக்ளியஸ். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த நியூக்ளியோல சொல்றதுதான் இந்த நியூக்ளியஸ் கேட்கும். இந்த நியூக்ளியஸ் சொல்றதுதான் இந்த ஒட்டுமொத்த செல்லுமே கேட்கும். மீனிங் புரியுதா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல் ஆர்கனைசர்னு சொல்லுவாங்க. செல்லின் தொகுப்பாளர் அப்படின்னு. யார? நியூக்ளியோலஸ். ஏன்னா அதான் என்ன பண்ணுது? அல்டிமேட்டா ஆர்டர் பண்ணக்கூடியது. மீனிங் புரியுதா என்னன்னு சொல்லிட்டு எழுதிங்க. நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்ல என்னென்னது, அதெல்லாம் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து செல்லுல வந்து எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்குது. எல்லா பாயிண்ட்டுமே எழுதிங்க. நியூக்ளியோ பிளாஸ் சைட்டோபிளாசம் தான் நியூக்ளியோபிளாசம். நார்மல் சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள சொல்றோமா? அதே ஜெல் நியூக்ளியோபிளாசம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இது நார்மலா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேரு செல் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியர் மெம்பரேன். அவ்வளவுதான் மீனிங், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இது ஃபுல்லாமே சைட்டோபிளாசம் தான். அதே இதான் இங்கேயும் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூக்ளியோபிளாசம்னு சொல்றாங்க. அவ்வளவு. சைட்டோபிளாசம் பிரசன்ட் இன்சைடு த செல்லு. நியூக்ளியோபிளாசம் இது என்னது? சைட்டோபிளாசம் இன்சைடு த நியூக்ளியஸ். அவ்வளவுதான் மீனிங், வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பேர் தான் நியூக்ளியோபிளாசம். எழுதியாச்சா? அடுத்து போலாமா? அடுத்து ஹெட்டிங் போட்டுங்க, குரோமோசோம்ஸ். உடம்பு எத்தனை குரோமோசோம்ஸ் உடம்புல இருக்கும் மொத்தம்? ஆல்ரெடி பார்த்து முடிச்சோம். கரெக்டா?
மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அல்லது என்ன சொல்லுவாங்க, நம்பர்ல சொன்னா 46 நம்பர்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவனிங்க, ஆட்டோசோம்ஸ் அல்லது பாடி குரோமோசோம் சொல்லுவாங்க. ரிமைனிங் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லோசோம்ஸ் அல்லது செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர் தான் என்னது XX XY. XX யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல், XY வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மேல குறியீடு. ஸோ மேலுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 44 பிளஸ் XY இருக்கும். ஃபீமேலுக்கு என்ன இருக்கும் 44 பிளஸ் XX இருக்கும். அவ்வளவுதான், எழுதிங்க இந்த கண்டென்ட் அப்படியே. அடுத்து குரோமோசோம் டயக்ராம் வரைஞ்சுங்க. யாரு பாத்தீங்களா, இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட் பா. இன்சிங்கிளா வரைஞ்சிருக்காங்க பாருங்க, சரியா? இது ஒரு குரோமாட்டிட் பா, இது ஒரு குரோமாட்டிட். ஓகேவா? இந்த ரெண்டு குரோமாட்டிட் ஜாயிண்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர் பிளேஸ்க்கு பேரு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டயக்ராம் வரைஞ்சுங்க. இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் டயக்ராம் வரைஞ்சுக்கங்க. இந்த இடத்துல இது ஒரு குரோமாட்டிட் பா, இந்த இடத்துல இந்த ஒரு இது இப்படிதான் இருக்கும். இது ஒரு குரோமாட்டிட், அப்புறம் என்னது இது ஒரு குரோமாட்டிட். நீங்க வரைய என்ன பண்ணி இப்படி வரைஞ்சுங்க, அவ்வளவுதான். அப்ப என்னது, இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட், அவ்வளவுதான். இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கிற இந்த சென்ட்ரல் பிளேஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரோமியர்னு சொல்லுவாங்க. அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டோகோர் அப்படின்னு. அடுத்த ஹெட்டிங் வந்து போட்டுங்க, இப்போ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். கவனிங்க, மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ், டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் மெட்டாசென்ட்ரிக். ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க, டீலோசென்ட்ரிக் ஆக்ரோசென்ட்ரிக் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராட் ஷேப்டு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. சப்மெட்டாசென்ட்ரிக் இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜே ஷேப்டு சொல்லுவாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல் ஷேப்டு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. மெட்டாசென்ட்ரிக் இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பி ஷேப்டு குரோமோசோம். நீங்க கவனிங்க, இதா இருக்கு பாருங்க, இதான் டீலோசென்ட்ரிக் ஆக்ரோசென்ட்ரிக். என்ன சொல்றாங்க, ராடு மாதிரி இருக்கா, இந்த ராட் ஷேப்டு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. சப்மெட்டாசென்ட்ரிக் இன்னொரு பேரு ஜே ஷேப்டு அல்லது என்ன சொல்லுவாங்க எல் ஷேப்டு. இது எப்படி இருக்கா, சப்மெட்டாசென்ட்ரிக் இப்படி இருக்கும்பா. இதை பிடிச்சி இப்படி சுத்தினா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருந்த மாதிரி வந்துடும், கரெக்டா? இதை பிடிச்சி என்ன பண்ண, ரொட்டேட் பண்ணுங்க அப்படியே, ஆட்டோமேட்டிக்கா என்ன சுத்தும் போது இது வந்து மேல் பக்கம் வந்துடும், இது வந்து என்ன கீழ் பக்கம் வந்துருமா. அதான் ஜே ஷேப்டு அல்லது என்ன சொல்லுவாங்க எல் ஷேப்டு. மெட்டாசென்ட்ரிக் வந்து என்ன ஷேப்டு அப்படின்னா பி ஷேப்டு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா, தெளிவா எழுதிங்க. ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு குரோமாட்டிட் ஜாயிண்டா இருக்கிற அந்த சென்ட்ரல் பிளேஸ்க்கு பேர் என்ன கேட்டிருந்தாங்க, என்ன பேரு சென்ட்ரோமியர். அதுக்கு இன்னொரு பேரு கைனட்டோகோர். ஆப்ஷன்ல கைனட்டோகோர் கொடுத்திருந்தாங்க, அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜே ஷேப்டு குரோமோசோமோட இன்னும் ஒரு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க, சப்மெட்டாசென்ட்ரிக். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படியே அடுத்த ஹெட்டிங் போட்டுங்கப்பா, செல் டிவிஷன், செல் பிரிதல். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம், சரியா? செல் டிவிஷன்னா செல் பிரிதல். அப்ப செல் ஏன் பிரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், நம்ம லைசோசோம் படிச்சிருப்போம். ஒரு செல்லு டேமேஜ் ஆகுது அப்படின்னா லைசோசோம் தான் என்ன பண்ணும், செல்லை வந்துட்டு போட்டு தள்ளுன்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதுதான் அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க, சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல்லுன்னு சொன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்லின் தற்கொலை பைகள் வந்து யாரா அப்படின்னா லைசோசோம் தான். செல்லுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அல்லது செல்லு வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா லைசோசோம் தான் என்ன பண்ணு, செல்லை வந்துட்டு போட்டு தள்ளிடும். ஓகேவா? லைசோசோம் பார்த்து முடிச்சிருச்சு அந்த வேலையை அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா செல் டிவிஷன், செல் பிரிதல். அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 10 செல் இருக்குது. ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செல் டேமேஜ் ஆயிருச்சு, அந்த செல்லு யாரு போட்டு தள்ளிடுறா, லைசோசோம் வந்து என்ன பண்ணிருது அப்படின்னா போட்டு தள்ளிடுது. இப்ப எனக்கு எத்தனை செல் இருக்குது, 9 செல் இருக்குது, மிச்சம் ஒன்று செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ 9 வந்து எனக்கு எத்தனை வேணும், மொத்தம் 10 வேணும், எனக்கு 1 குறைவா இருக்குது. ஓகேவா? அந்த 1 என்ன ஆகும்னா அப்படியே குட்டியா பிறந்து என்ன ஆகாதா அப்படின்னா வளராது செல். இந்த 9 செல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 9 என்ன ஆகும்னா 8 + 1 பிரியும். பிரிஞ்சு இந்த ஒரு செல் என்ன ஆகும்னா பாதியா டிவைட் ஆகும். இப்ப எத்தனை செல் ஆயிருச்சு, 8 9 10, 10 டேலி ஆயிருச்சா? இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா செல் டிவிஷன். எனக்கு ஒரு செல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு செல் என்ன ஆகும்னா குட்டியா பிறந்து வளராது. எனக்கு இருக்கிற ஒரு செல் என்ன ஆகும்னா 2ஆ பிரிஞ்சு அந்த செல்லை வந்து டேலி பண்ணிடும். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா செல் டிவிஷன் சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, புரியுதா புரியலையா? ரைட். மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் செல் டிவிஷன் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் எங்க நடக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் அட் பாடி செல்ஸ். நம்ம உடல் செல்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் நம்ம சாகர வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். மைட்டாசிஸ் டில் டெத் வரைக்கும் என்ன ஆகும்னா மைட்டாசிஸ் நடக்கும். இப்போ நிக்கிறேன்னா மைட்டாசிஸ் நடக்கும்.
குத்துறனா செல் செத்து போகும், மைட்டாசிஸ் நடக்கும். பிளேடை வச்சு கீறுறனா செல் செத்து போகும், மைட்டாசிஸ் நடக்கும். இந்த மாதிரி நிக்கிற டக்கு என்ன ஆகும்னா லட்சக்கணக்கான செல் செத்து போயிட்டு இருக்கும். உடனே என்ன ஆகும்னா மைட்டாசிஸ் வந்து நடந்து என்ன பண்ண செல்லை வந்துட்டு டேலி பண்ணிடும். நம்ம பாடி செல்ஸ் என்ன நடக்கணும், மைட்டாசிஸ் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ரெண்டாவது வந்து மியாசிஸ். மியாசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் அட் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், இனப்பெருக்க செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு மியாசிஸ். மியாசிஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போதான் என்ன ஆகும்னா மியாசிஸ் நடக்கும். ஓகேவா? (44 + XX யாரு? 44 + XX ஃபீமேல். 44 + XY யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல். சரியா? ரீப்ரொடக்ஷன் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவம்ல இருந்து ஒரு பார்ட் வரும், ஸ்பெர்ம்ல இருந்து என்ன ஆகும்னா ஒரு பார்ட் வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபீமேல்ல ரெண்டுமே என்னதான் இருக்குது, ரெண்டுமே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகணும், ஏதோ ஒரு எக்ஸ் தான் வந்தாகணும். மேலில் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஒருவேளை இங்கே ஒய் வருது அப்படின்னா இங்கே என்ன ஃபார்ம் பண்ணுது, எக்ஸ் ஒய் ஃபார்ம் ஆகுது. என்ன குழந்தை உருவாகுது, மேல் பேபி வந்து உருவாகுது. ஒருவேளை இங்கேருந்து வரும்போது எக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்கே என்ன குழந்தை உருவாகுது, ஃபீமேல் பேபி வந்து உருவாகுது. இதான் நார்மல் ப்ராசஸ். ஓகேவா? ரைட். இந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்பவுமே 2n சொல்லுவாங்க. எப்பவுமே டிப்ளாய்டு கண்டிஷன் 2n. இதில் பாய் தானே இது வந்து n. கரெக்டா? இதுவும் என்னது n. இந்த ரெண்டு எண்ணும் சேர்ந்து இங்கே என்ன ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தா என்ன ஃபார்ம் பண்ணோம், 2n வந்து ஃபார்ம் பண்ணும். இது நார்மல் ப்ரொசீஜர். ஓகேவா? இங்கே 2nலேருந்து என்னவா குறையுது, என்ன குறையுதா? அதே மாதிரி இங்கேயும் 2nலேருந்து என்னவா குறையுது, என்ன குறையுதா? ஸோ மியாசிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன், குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமைட்டாசிஸ் ஏன்னா என்னப்பா சொல்லியிருக்கேன், ஏன்னா ஆப்சன்ட்னு அர்த்தம். மைட்டாசிஸ் இஸ் ஆப்சன்ட், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் செல்ஸ், நியூரான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து 10 நியூரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூரான் செத்து போச்சு. இப்போ எத்தனை நியூரான்ஸ் இருக்குது, 9 இருக்குமா? இந்த 9 என்ன ஆகும் அடுத்து, 8 + 9 என்ன ஆகும் அடுத்து 9. அதுக்கப்புறம் என்ன ஆகாது, இந்த 8 + 1 பிரிஞ்சு இந்த கதை எதுவுமே நடக்காது. அப்படி நடந்தா அந்த ப்ராசஸ் தான் என்னது, மைட்டாசிஸ். இது வந்து என்னது, ஏமைட்டாசிஸ். அப்ப என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டேஜ் எதுவுமே நடக்காது. 9 இருக்கு அப்படின்னா என்னது, 9 அவ்வளவுதான். இன்னொன்னு செத்து போச்சா 8 அவ்வளவுதான். இன்னொன்னு செத்து போச்சா 7 அவ்வளவுதான். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன ஆகாது, மைட்டாசிஸ் நடக்காது. ஏன்னா இங்க என்ன ப்ராசஸ், அது வந்துட்டு ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்ப நியூரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா வயசானவங்களுக்கு பழசெல்லாம் மறக்கிறதுக்கு காரணம் வந்து என்னது, நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது, வயசானவங்களுக்கு வந்து பழசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்குது. அவ்வளவுதான் மீனிங். சரியா? கூட எழுதிங்க. மைட்டாசிஸ்னா என்னது, எங்கே நடக்குது, மியாசிஸ்னா என்னது, எங்கே நடக்குது. அடுத்த ஹெட்டிங் வந்து மைட்டாசிஸ் ஹெட்டிங் போட்டுங்க. மைட்டாசிஸ் மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? மைட்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தெரிஞ்சு எப்பயுமே செல்லு பிரியுது பார்த்தீங்களாப்பா. நார்மலா செல்லு பிரியுதுன்னு வச்சுங்களேப்பா, செல்லு வந்து இப்படி பிரியாது. செல்லு வந்து எப்படி பிரியும்னா இப்படி பிரியும். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், ரெண்டுமே ஆஃபா தானே இருக்குது. செல்லு இங்க இருந்து ஸ்பிளிட் ஆகாது, செல்லு இங்க இருந்து ஸ்பிளிட் ஆகும் சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் யாரு பிரிவானா நியூக்ளியஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரியும். இங்க இருந்து தான் என்ன ஆகும்னா பிளவ ஆரம்பிக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஒரு செல்லு ரெண்டா பிரியணும் அப்படின்னா இங்க இருந்து டிவைட் ஆகி அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போய் அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் பிரிஞ்சு அப்புறம் எங்கிட்டு போகாது. ஃபர்ஸ்ட் யார் தான் பிரிவா, இந்த நியூக்ளியஸ் தான் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபுல்லாமே இந்த பக்கம் உள்ள சைட்டோபிளாசம் ஃபுல்லாமே ரெண்டா பிரியும். அப்ப மைட்டாசிஸ்ல வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னது, கேரியோகைனசிஸ். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். கேரியோனா என்ன சொல்லியிருக்கேன், நியூக்ளியஸ். ஞாபகம் இருக்கா, ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக், கேரியோடைப்பிங், கேரியோகைனசிஸ். எல்லா இடத்துலையுமே இந்த கேரியோனுங்கிற வார்த்தை வருதா அப்படின்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம்.
இந்த கேரியோனுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது? நியூக்ளியஸ். அவ்வளவுதான். கைனசிஸ் அப்படின்னா என்னது? டிவிஷன். அவ்வளவுதான். இப்ப கேரியோ கைனசிஸ்னா மீனிங் என்ன அர்த்தம்? டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் யாரு பிரியறா? நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் பிரியும். ரெண்டாவது ப்ராசஸ் வந்து என்னது? சைட்டோகைனசிஸ். என்ன மீனிங்? சைட்டோபிளாசம் என்ன பண்ண? ரெண்டா பிரியும். மீனிங் புரியுதாப்பா? எனக்கு என்ன பார்த்தோம்? ஒரு செல்லு டேமேஜ் ஆயிடுச்சுப்பா, இன்னும் ஒரு செல்லு ரெண்டா பிரியணும், அப்படிதான் அர்த்தம். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் ரெண்டா பிரியும், அடுத்து என்ன ஆகும்? சைட்டோபிளாசமே ரெண்டா பிரியும். நீ கொஞ்சம் ரைபோசோம் எடுத்துக்க, நீ கொஞ்சம் ரைபோசோம் எடுத்துக்க, நீ ஒரு மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்க, நீ ஒரு மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்க, நீ ஒரு கோல்ஜி பாடிஸ், நீ கொஞ்சம். என்ன பண்ணா? இருக்கிற செல் உறுப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணா அப்படின்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சு கொடுக்கும், ரெண்டு செல்லுக்கு ஒன்று. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் தான் என்னது? இந்த மைட்டாசிஸ். எலிஜென் மைட்டாசிஸ் ஓவரால் ப்ராசஸ் வந்து என்னது? ரெண்டு ப்ராசஸ், கேரியோகைனசிஸ், அடுத்து என்னது? சைட்டோகைனசிஸ். நம்ம என்ன மட்டும் தான் பார்க்க போறோம்? கேரியோகைனசிஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். அடுத்து கவனிங்க, மைட்டாசிஸ் இருக்கு பாத்தீங்களா? மைட்டாசிஸ் வந்து மொத்தம் 4 ஸ்டேஜா நடக்கும்பா. ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனபேஸ், டீலோபேஸ். இந்த ஸ்டேஜோட ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கேட்பாங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் மேல இன்டர்பேஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்பேஸ்னு பார்த்தா நம்ம என்ன தோணும் அப்படின்னா இன்டர்வல், இன்டர்மீடியேட் அப்படிதான் தோணும். அப்ப இந்த ஸ்டேஜ் எங்கே வரும்? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடுவில் கொண்டு வந்து வரும்னு போட்டுருவோம். ஆனா இன்டர்பேஸ்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான இனிஷியல் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ் தான். ஒரு செல்லை பிரியறதுக்கு அந்த செல்லை வந்து ரெடி பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ். அப்புறம் ஒன்றும் இல்லைப்பா, மொத்தம் 10 செல் இருக்குது. ஓகேவா? ஒன்று செத்து போச்சு, 9 இருக்குது. இந்த 9 தானே 8 + 1 பிரியணும். கரெக்டா? இந்த 9 செல்லுல இந்த செல்லை பிரிக்கலாம்னு ரெடி பண்ணுது பாத்தீங்களா? அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இன்டர்பேஸ் அப்படின்னு. மீனிங் புரியுதானே சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த செல்லு சூப்பர் செல்லா இருக்குது, இந்த செல்லை நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டா பிரிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு செல்லை வந்து ரெடி பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் தான் என்னது? இன்டர்பேஸ் அப்படின்வாங்க. ஆனா அது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜா கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ क्वेश्चन கேட்குறாங்க, how many stages in mitosis? ஆன்சர் என்ன போடுவீங்க? 4 தான் போடணும், 5 போட்டுறக்கூடாது. என்னது? ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ். அது 4 தான் என்னது? ஸ்டேஜ். இன்டர்பேஸ் என்ன கிடையாது, ஒரு ஸ்டேஜா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுவே ஆர்டர்ல கொடுத்து கேட்டானா ஃபர்ஸ்ட் யார் வருவா? இன்டர்பேஸ், ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ். லேப் பர்சன்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இன்டர்பேஸ் எங்கே வரணும்? ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. ஓகேவா? எலிஜென் இன்டர்பேஸ் என்னது? எல்லாத்துக்குமான இனிஷியல் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ் தான். அதை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு ஸ்டேஜா கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? டயக்ராம் மறந்துக்கு அது மட்டும் மறந்துக்குங்க, நான் அடுத்து என்னன்னு சொல்றேன் நான். சரியா? அல்டிமேட்டா ஒரு செல்லு ரெண்டா பிரியணும் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம்? ஒரு செல்லு ரெண்டா பிரிஞ்ச மாதிரி அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்ப நியூக்ளியஸ்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்? எழுதி போட்டேனே, குரோமாட்டின் ரெட்டிகுலம். ஓகேவா? அதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை என்னவா மாறும்னு சொன்னேன்? இந்த மாதிரி குரோமோசோமா மாறும்னு சொன்னேன். அப்ப குரோமாட்டின் ரெட்டிகுலம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அதாவது என்னது? குரோமோசோம் எனக்கு ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்ச மாதிரி அர்த்தம். ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த செல்லுமே என்ன அர்த்தம்? ரெண்டா பிரிஞ்ச மாதிரி அர்த்தம். மீனிங் புரியுதா? அப்ப ஒரு செல்லு ரெண்டா பிரியனா அப்படின்னா யாரு பிரிஞ்சா போதும்? குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சா போதும். மீனிங் புரியுதா? குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த செல்லுமே என்ன ஆச்சுன்னா ரெண்டா பிரிஞ்ச மாதிரி அர்த்தம். அப்ப ஒரு செல்லு ரெண்டா பிரியனா அப்படின்னா அல்டிமேட்டா யாரு பிரிஞ்சா போதும்னா குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சா போதும். அதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சரியா? இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் இதான் ஃபர்ஸ்ட் பேர். இது வந்து நார்மல் நியூக்ளியஸ். இப்படிதான் நியூக்ளியஸ் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த டயக்ராமுக்கும் இதான் நியூக்ளியஸ், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு? நோட்டை பார்த்து சொல்லக்கூடாது, புது ஆளுங்க சொல்லுங்க. இது நார்மல் நியூக்ளியஸ்பா, இதான் நியூக்ளியஸே. இந்த நியூக்ளியஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது? கண்ணில் பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல. அப்படி இல்லப்பா, இது வந்து த்ரெட்டா இருக்கா? இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் என்னவா மாறுது அப்படின்னா இந்த மாதிரி குரோமோசோமா மாறும். அது ஒரு பாயிண்ட். ஓகே, குரோமாட்டின் ரெட்டிகுலம் என்னவா மாறிடுச்சு? இந்த மாதிரி குரோமோசோமா மாறிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், நியூக்ளியோலஸ் காணாம போயிருச்சா? ஓகே, ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். அடுத்து செல் வாலில் நியூக்ளியர் மெம்பர் என்னது? அதான் டாட்டா வச்சது பாத்துக்கிறேன். இங்க வந்து நியூக்ளியர் மெம்பர் ஃபுல்லா இருக்கா? இங்க என்ன ஆயிருச்சு? பாதி இருக்கா? அதான் அடுத்த பாயிண்ட்.
நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியோலஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஃபுல்லா ஆகல, டிஸப்பியர் ஆக இப்பதான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, குரோமாட்டின் ரெட்டிகுலம் என்னவா மாறுது, இந்த மாதிரி குரோமோசோமா மாறுது. அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தா இங்க கொஞ்சம் புள்ளி புள்ளியா வச்சிருக்கேன், தெரியுதா? அது போர்டில் உள்ள புள்ளி இல்லை, அது ஒரிஜினலா புள்ளி நீங்க வைக்கணும் டயக்ராம்ல. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்பாங்க. இங்கதான் ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உருவாக ஆரம்பிக்குது. இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் ஸ்பிண்டில் ஃபைபர். ஆனா இங்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸ்பிண்டில் ஃபைபர்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஸ்பைடர்மேன் விடுற வெப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்பிண்டில் ஃபைபர். அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்பைடர்மேன் வெப் விடுவார்ல, போய் லாக் ஆகும்லப்பா, அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பிண்டில் ஃபைபர். ஓகேவா? அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ப்ரோஃபேஸ். மெட்டாஃபேஸ். இந்த டயக்ராம் பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன தெரியும், இதுக்கு கம்பேர் பண்ணுங்க. இப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? இந்த புள்ளி புள்ளியா இருந்த மெம்பரேன் இங்க இருக்கா, அப்ப என்ன அர்த்தம், நியூக்ளியர் மெம்பரேன் கம்ப்ளீட்டா என்ன ஆயிருச்சு, அழிஞ்சிருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், குரோமோசோம்ஸ் அங்கே எங்க அன்ஈவனா இருக்கா, இங்க எப்படி இருக்குது, சென்டர் ஆக்சிஸ்ல நிக்குதா, அதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுது பார்த்தாலே, ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன இருக்குது, குரோமோசோம்ல போய் என்ன பண்ணிருக்குது, அட்டாச் ஆயிருக்குது. அவ்வளவுதான். அதான் மூணாவது பாயிண்ட். அவ்வளவுதான். ஆனா ஒரு சின்ன குழப்பம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் குரோமோசோம்ல பிடிக்குது பாத்தீங்களா, எங்க பிடிக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா குரோமோசோம்ல இந்த இருக்கா, இதுக்கு பேரு குரோமாட்டின், இதுக்கு பேரு சென்ட்ரோமியர். குரோமோசோமோட இந்த டெர்மினல் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெலோமியர் அப்படின்பாங்க. சரியா? இப்ப இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வருது பாத்தீங்களா, ஸ்பிண்டில் ஃபைபர் வந்துட்டு குரோமோசோம்ல எந்த இடத்துல லாக் ஆகும் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வந்து இங்க தான் டயக்ராம்ல காமிச்சிருக்கேன், இங்க இருந்து ஒண்ணு வந்திருக்குது, இங்க இருந்து என்ன பண்ணுது, ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா. ஆனா இங்க லாக் ஆகாது. இங்க இருந்து ஒரு த்ரெட் வந்துட்டு இங்க பிடிக்கும், இங்க இருந்து ஒரு த்ரெட் வந்துட்டு இங்க பிடிக்கும். இந்த ரெண்டுமே எங்க லாக் ஆயிருக்கா அப்படின்னா சென்ட்ரோமியர்ல வந்து லாக் ஆயிருக்கு. அது 2D டயக்ராம், நான் காமிக்க முடியல. ஏதாவது குரோமோசோம் வச்சுக்கங்க, என் விரல் தான் வந்து என்னது, சென்ட்ரோமியர். ஓகேவா? இங்க இருந்து ஒரு த்ரெட் வரும், இங்க இருந்து ஒரு த்ரெட் வரும், ஸ்பிண்டில் ஃபைபர் வரும். இங்க இருந்து ஒண்ணு வந்து இங்க பிடிக்குமா, இங்க இருந்து வந்து இங்க லாக் ஆகும், இங்க இருந்து வந்து என்ன பண்ணும், இங்க லாக் ஆகி இங்க பிடிச்சிரும். டயக்ராம்ல உங்களுக்கு காமிக்க முடியாதுப்பா, அதனால என்ன பண்ணிருக்கேன், இப்படி போட்டிருக்கேன். தெரியுதா? இங்க இருந்து ஒரு த்ரெட் வந்து இங்க இருந்து ஒரு த்ரெட் வந்துட்டு இங்க பிடிக்கும், அதே மாதிரி இங்க இருந்து ஒரு வந்து என்ன பண்ணும், இங்க பிடிக்கும். ஓகேவா? ஆனா இங்க பிடிச்சிருக்காது, இங்க பிடிக்காது, எங்க பிடிக்கும், சாரி, இங்க வந்து பிடிக்கும். லாக்கிங் வந்து என்னது, இங்க லாக் ஆகாதப்பா, இங்க இருந்து என்ன பண்ணு, இங்க போய் லாக் ஆகும். இங்க இருந்து ஒண்ணு வந்து என்ன பண்ணு, இங்க லாக் ஆகும். இதான் என்னது, அனாஃபேஸ். சரி, மெட்டாஃபேஸ். அனாஃபேஸ்ல என்ன ஆகும்னா, இந்த த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும்னா மேல பிடிச்சு சுருங்க ஆரம்பிக்கும். இந்த த்ரெட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கீழே பிடிச்சு சுருங்க இழுக்க ஆரம்பிக்கும் அப்படியே. அப்ப இந்த குரோமோசோம் வந்து என்ன ஆகுது, இங்க லாக் ஆகிருக்கா, ரெண்டு பக்கம் லாக் ஆகிருக்கா, அப்ப ரெண்டு பக்கம் கீழே பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு லெவலுக்கு மேல இந்த சென்ட்ரோமியர் என்ன ஆகும்னா ஸ்பிளிட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஒரு பார்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா மேல போயிடும், இந்த ஒரு பார்ட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கீழே வரும். இதோட ஒரு பகுதி மேல போகுது, இதோட ஒரு பகுதி என்ன பண்ணுது தெரியுதா, இதனா குரோமாட்டிடு. அப்ப இந்த ரெண்டு என்ன பண்ணிருது, மேல போயிரு, இந்த ரெண்டு எங்க வந்துடும் அப்படின்னா கீழே வரும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனாஃபேஸ். டீலோஃபேஸ்ல என்ன ஆகும்னா இது ஒரு தனி டாட்டர் நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகும், இது ஒரு தனி டாட்டர் நியூக்ளியஸா என்ன ஆகும்னா உருவாகும். இது டீலோஃபேஸ். மீனிங் புரியுதா? இது இயர்லி டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகும், மெம்பரேன் நல்லா வளர்ந்துரும், நியூக்ளியஸ் நல்லா டெவலப் ஆயிரும், குரோமாட்டின் ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும், இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், இது என்ன முடிச்சிருக்கு, என்ன ப்ராசஸ் முடிஞ்சிருக்குது, கேரியோகைனசிஸ் முடிஞ்சிருச்சு. அதான் முடிஞ்சிருக்குது. நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சு, இங்க பாருங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்குல்லப்பா, இங்க என்ன ஆயிருச்சு, எனக்கு ரெண்டு ஆயிருச்சுல. அப்ப என்ன அர்த்தம், கேரியோகைனசிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன ஆகும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். அவ்வளவுதான். அடுத்து என்ன ஆகும், சைட்டோபிளாசமே ரெண்டா பிரியும். மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடிஸ், ரைபோசோம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஈக்குவலா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிரிச்சு கொடுக்குறாங்க. மீனிங் புரியுதா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா
இந்த டயக்ராம் இருக்கு பாருங்க. ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் நிக்குதா? த்ரெட் வந்து எங்க லாக் ஆயிருக்கு தெரியுதா? இதான் சென்ட்ரோமியர். இங்க வந்து என்ன இருக்குது, இங்க ஒரு த்ரெட் வந்திருக்கு, இங்க ஒரு த்ரெட் வந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கட் ஆகுது. என்ன பண்ணுது, இந்த பாதி மேல போயிருது, இந்த பாதி என்ன பண்ணிடுது, கீழே வந்துருது. இது வந்து என்னது, டீலோஃபேஸ். இது ஒரு டாட்டர் நியூக்ளியஸ், இது ஒரு டாட்டர் நியூக்ளியஸ். ஓகேவா? இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்கா? சென்ட்ரியோல்ஸ் எடுத்து பாருங்க. சென்ட்ரியோல்ஸ் எழுதியிருப்பீங்கல்ல. அப்ப நான் சொன்னேன்னா நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கும், நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இதுதான் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர். இப்ப தெரியுதா ஏன் சென்ட்ரியோல்ஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு? ஏன் சென்ட்ரியோல்ஸ் நியூக்ளியஸ் பக்கத்திலே இருக்குது? அப்பதான் ஸ்பிண்டில் ஃபைபரை ஃபார்ம் பண்ண முடியும். பிரியும் போது வந்துட்டு செல் டிவிஷன் ஆகும் போது ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகணும். அதுக்காக தான் சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்ணுது, நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோஃபேஸ் எழுதுங்க. ப்ரோஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். இப்படி ஆர்டர்ல எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், மெட்டாஃபேஸ்க்குள்ள போகலாம். அடுத்து அந்த டயக்ராமுக்கு மேட்ச் பண்ணி எழுத போறோம். இப்போ அடுத்த அனாஃபேஸ் வந்து என்னது, சென்ட்ரோமியர் வந்து என்னது, ஸ்பிளிட் ஆகுது. அடுத்து என்னது, அவ்வளவுதான். ஒன்னு வந்து என்ன ஆகுது, ஒரு போலுக்கு போகுது. ஆப்போசிட் வந்து என்ன ஆகுது, ஆப்போசிட் போலுக்கு போகுது. அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் அனாஃபேஸ் டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா? அந்த டயக்ராமை கொடுத்து என்ன ஸ்டேஜ்னே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை மாத்தி மாத்தி கொடுத்துட்றாங்க. மாத்தி மாத்தி கொடுத்துட்டு கரெக்டான சீக்வன்ஸ் கேட்குறாங்க. மைட்டாசிஸ் ஆர்டர்ல வந்துட்டு இப்போ எது ஃபர்ஸ்ட் வரணும், எது ஸ்பிளிட் ஆகணும், எல்லாமே என்ன பண்ண வரிசையா குறிக்க தெரிஞ்சுக்கங்க. ரெண்டு தடவை அந்த டயக்ராம் வரைஞ்சு என்ன பண்ணுங்க, அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்து புரிஞ்சு. எக்ஸாம்பிள் சிம்பிளா வரைஞ்சுக்கங்க, அவ்வளோ பெருசே வரையாதீங்க. ஒரு சும்மா ஒரு குரோமோசோம் ரெண்டு கூட என்ன பண்ணிடுங்க போட்டுக்கங்க. ஏன்னா அங்கே போய் நீங்க பாயிண்ட்டை படிச்சா நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அவ்வளோதான். ஆர்டர் நமக்கு தெரியாது. எல்லா பாயிண்ட்டுமே வரிசையா வர மாதிரி தான் தெரியும் படிச்சு பார்க்கும்போது. நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக குறிப்பீங்க. நீங்க டயக்ராம் வரையாம நீங்க பாயிண்ட்டை படிச்சிட்டீங்க அப்படின்னா டயக்ராமே தப்பா தான் வரைவீங்க கண்டிப்பா. அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தோணுதோ அந்த பாயிண்ட் டயக்ராம் நீங்க என்ன பண்ணுவீங்க, டயக்ராமை மாத்தி மாத்தி வரைஞ்சிடுவீங்க. அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுங்க சிம்பிளா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த பாயிண்ட்டை பார்த்து என்ன பண்ணுங்க, அதுல எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வருது, எந்த பாயிண்ட் செகண்ட் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுங்க. சரியா? டீலோஃபேஸ்ல என்ன ஆகுது, டாட்டர் குரோமோசோம் என்ன ஆகுது, ரீச் த போல். அடுத்து என்ன ஆகுது, நியூக்ளியஸ் நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆகுது, திரும்ப வந்துட்டு உருவாக ஆரம்பிக்குது. டாட்டர் நியூக்ளியர் ரெண்டும் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க, அடுத்து கடைசி என்ன எழுதுவீங்க. இதுக்கடுத்து என்னப்பா நடக்குது, அவ்வளவுதான்ப்பா. அதான்ப்பா எழுதிக்கிறேன் சொன்னேன். சைட்டோகைனசிஸ் அக்கையஸ். அவ்வளவு. அது நடக்கிற ப்ராசஸ் வந்து என்னது, சைட்டோகைனசிஸ். அவ்வளவுதான்.